எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜோக்கர் வந்து என்னுடைய செகண்ட் மூவி. மேற்கு தொடர்ச்சி மலை தான் என் ஃபர்ஸ்ட் மூவி. ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து ஜோக்கர். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எல்லார் மாதிரியும். அப்புறம் படத்தை பற்றி இவங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியாது. இதில் வந்து என் கேரக்டர் வந்து இசைங்கிற கேரக்டர் ரொம்ப போல்டான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன். சொசைட்டிக்காக ரொம்ப ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பொண்ணு. ஸோ இந்த படத்தில் பொலிட்டிக்கல் விஷயம் மட்டும் பேசல, இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னுடைய கேரக்டர். ஏன்னா வில்லேஜில் இருக்கிற பொண்ணுங்க அவ்வளோ ஆக்டிவாக சொசைட்டியில் இறங்கி வந்து அவங்க இவ்வளோ ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹோம்லியாக, ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஷெல் பிரேக் பண்ணி ஷீ இஸ் கம்மிங் அவுட் டு த சொசைட்டி அண்ட் ஷீ இஸ் டூயிங் வாட் ஷீ கேன் டு த சொசைட்டி. ஸோ இந்த விதமான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் இஸ் கோன் பி அ வெரி அமேசிங் மூவி. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜமுருகன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ ஃபார் திஸ் ஃபிலிம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இட்ஸ் அ ஆனர் அண்ட் அ பிளெஸிங் ஃபார் மீ டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12th மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ பயங்கர ஹாப்பியாக, பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக, பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. பிரிண்ட் மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஆல்ரெடி மூவி பயங்கர ரீச். எல்லாருமே இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்படின்றத மட்டும் மைண்டில் ஏற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும். பட் இதில் ரொம்ப அழகான ஒரு பொயட்டிக்கான லவ் லைஃப் இருக்குது. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு லவ் லைஃப்பை எவ்வளோ க்யூட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக ராஜமுருகன் சார் எழுதியிருக்காரு, காமிச்சிருக்காரு, செழியன் சாரும். ஸோ இதில் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டும் கண்டிப்பாக இருக்குது. சிட்டியில் உள்ளவங்களுக்கு கூட, நான் ஒரு சிட்டியில் தான் பிறந்து வளர்ந்தது, பட் சிட்டி கேர்ளாக இருந்தால் கூட அந்த மாதிரி லொக்கேஷன்ஸோ இல்லை விஷுவலாக பார்க்கும்போதோ அந்த ஆசையே நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ ஓல கூட சில சாங் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் என்ன ஒரு சூதிங்கான ஃபீல் இருக்கோ அது படத்துலையும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஜோக்கர் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. மூவி பார்த்த அப்புறம் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, அவங்க வில்லேஜ் பேஸாக இருந்தாலும் சரி, சிட்டி பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதில் எடுத்துக்கிறதுக்கு விஷயம் இருக்குது வித் அ ஸ்ட்ராங் மெசேஜ். அண்ட் ஸ்கிரிப்டிங் நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ, என்ன ஒரு இம்பேக்ட் இருந்ததோ, நான் படம் பார்க்கும் போதும் அதே தான் இருக்குது. ஸோ அது வந்து இந்த எக்ஸிக்யூஷனுங்கிறது வந்து ஒரு நல்ல டீம் இல்லாமல் கண்டிப்பாக அமையாது. என்னோட கோ ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் சார் ராஜமுருகன் சார் இருக்கட்டும், எங்களுக்கு ஆக்டிங்கில் அவ்வளோ ஃப்ரீடம். ஃபஸ்ட்டு நடிச்சு காமிச்சு இதே பண்ணுங்க அப்படின்னு அவர் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு எங்களை நடிக்க தான் வைப்பார். அதில் சேஞ்சஸ், இம்ப்ரவைசேஷன்ஸ் தான் சொல்லுவார். அந்த ஃப்ரீடம்ன்றதே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது பர்ஃபார்ம் பண்ண. அண்ட் அந்த ஆம்பியன்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது. பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. ராஜமுருகன் சார், செழியன் சார், சோமு சார் இருக்கலாம். ஸோ நாங்கள் செட்டில் ஜாலியாக தான் இருப்போம். நடிக்கிற கஷ்டம் எதுக்கும் இருந்ததில்லை. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா மல்லிகாங்கிற ரோல் வந்து வெறும் ஆக்டிங் பண்ணால் மட்டும் வராது. ஏன்னா அதுக்கேற்ற மேக்கப், காஸ்டியூம்ஸ், ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பண்ணாதான் ஆஸ் அ ஹோல் மல்லிகாங்கிற ரோல் தெரியும். ஸோ அதில் இன்வால்வ் ஆன எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நன்றி. ஷான் ரோல்டன் சார் வந்து மூவி வரதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர ரீச் வந்து சாங்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ எல்லாருமே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. ஸோ ஷான் ரோல்டன் சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். செழியன் சாருக்கும் எங்களை ஆசிஷல் சொன்ன மாதிரி ரூரல் பியூட்டி அங்கே எல்லாருமே காமிச்சிருக்காங்க. லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் பாபு சார் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், வெல் பிஹேவ்டு டீம். எங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டை என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. ஸோ இதை நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிற ஸ்டேஜாக எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் மூவி பார்த்துட்டு ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம். முதல்ல இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக மாற்றினேன் பிரபு சார் சொன்ன மாதிரி ஊடகங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தோட டீசர் வெளியாகும் போதும் ட்ரெய்லர் வெளியாகும் போது பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. அது முதல்ல என்னன்னா பெரிய பிரம்மாண்டங்களை கவனிக்கிற ஊடகங்கள் வந்து இது மாதிரியான யதார்த்தமான வாழ்க்கையோட நெருக்கமான படங்களையும் கவனிக்கிறதுங்கிறது ஊடக நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப எளிமையான படம், அப்போ ரொம்ப நெகிழ்வான ஒரு படம். ஆனால் நெகிழ்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறையா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இலக்கியத்துலேயும் சரி, சினிமாலையும் சரி, நெகிழ்வான இடங்கள்ங்கிறது இருக்கான்னு நமக்கு தெரியல. எல்லாமே வேறு வேறு மாதிரியான கொண்டாட்டங்களாக இருக்குது. நெகிழ்ந்த ஒரு படத்தில் வாழ்க்கையோட தொடர்புடைய ரொம்ப நெகிழ்வான ஒரு இடம் படத்தில் இருக்கா, நம்ம தொடர்றது மாதிரியான இடங்கள் இருக்கா அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது.
இது அது மாதிரியான ஒரு படம் தான். அது ரொம்ப முக்கியமான தமிழ் யதார்த்தமான நம்ம சமகாலத்தில் இருக்கிற அரசியலையும் காதலையும் ரொம்ப நுட்பமாக பேசக்கூடிய ஒரு படம். பிரம்மாண்டங்களை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது வந்து எளிமை தான் மிகப்பெரிய பிரம்மாண்டம் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் அணுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. அந்த வகையில் இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான பிரம்மாண்டமான படம் ஒரு வெற்றிகரமான படமாக மாற்றுறதுக்கு உங்களோட உதவி வேணும். நன்றி, வணக்கம். இந்த மேடை ஒரு சாதாரண மேடை என்பது மாதிரி நாம் கருத முடியாத ஒரு சூழல். என்னென்னா மூரா ஐயாவை பற்றி சொல்லணும். அவர் பேச்சிலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல. அவருடைய தோழர் கழகக்காரர் தோழர் பெரியாரை வந்து நான் பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு என்னை சின்ன வயசுலேருந்து அவருக்கு தெரியும். அதனால் இந்த உறவு என்பது சாதாரண உறவு இல்லை. ஆனால் அவரிடம் நான் அவர் நடித்த பல படங்களை நானும் பார்த்துருக்கிறேன். அந்த படங்களெல்லாம் நான் பணியாற்றியிருக்கிறேன். எந்த படங்களிலும் போய் நீங்கள் சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் என்றோ அல்லது அவர் வந்து எந்த படத்திலாவது நீ சிறப்பாக பாடல் எழுதியிருக்கிறாய் என்றோ நாங்கள் பகிர்ந்து கொண்டதே இல்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் பார்த்துருக்கிறோமே தவிர சிரித்துக் கொள்வோம். அப்பா எப்படி இருக்காங்கன்னு அவர் கேட்பாங்க, நல்லா இருக்காங்க ஏன் நான் சொல்லுவேன், இதோட போயிடும். ஆனால் முதல் முறையாக மூரா ஐயா ஜோக்கர் படத்தினுடைய பாடல்களை கேட்டுவிட்டு தான் கட்டிப்பிடித்து நீ மட்டும்தான் இந்த பாடலை எழுத முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஒரு இடத்தில் தான் நான் வந்து ஏறக்குறைய 1000 பாடல்களை நெருக்கி நான் எழுதியிருந்தாலும் கூட இந்த படத்தில் பணியாற்றிய அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு பாராட்டை வந்து ஐயாவிடமிருந்து பெற்றதை வந்து நான் மறக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு மார்க்சிய சிந்தனை, ஒரு பெரியாரிய கொள்கைகள், அம்பேத்கர், இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு ஒரு பொது தளத்தில் ஒரு வெகுஜன ஊடகத்தில் இயங்குகிற பொழுது என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்பதெல்லாம் ஐயா மாதிரி பாபா மாதிரியான தோழர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட நாங்கள் இதிலே பணியாற்றுகிற பொழுது இதில் இருக்கக்கூடிய சமரசங்கள், இந்த சமரசங்களுக்கு ஏற்ப நடக்க வேண்டிய அல்லது நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட எப்படியாவது ஒரு நல்ல விஷயத்தை இந்த மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகமும் வெறியும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே தான் எங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு சரியான நபரை காலம் கொண்டு வந்து கொடுத்தது என்று நான் சொல்ல மாட்டேன். தம்பி ராஜமுருகன் கிடைத்தான் என்று தான் நான் சொல்கிறேன். இந்த கதையினுடைய மைய புள்ளியிலிருந்து அல்லது இந்த கதையினுடைய தொடக்க புள்ளியிலிருந்து இந்த கதை எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் குக்கு என்கிற திரைப்படம் எடுப்பதற்கு முன்பிருந்தே இந்த கதை தம்பியிடமிருந்து இருந்தது. எந்த கதாபாத்திரங்களை பற்றி பேசுவதென்றாலும் பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் உண்டு. அதாவது ராஜமுருகன் வந்தால் இரவு தூக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து கீழே ஆஃபீஸுக்கு உடனே கதவை திறந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான் வந்து தம்பியோட கீழே உட்காந்து அப்புறம் எப்போ அவன் கிளம்புறானே தெரியாது, விடிய விடிய பேசிகிட்டு இருக்கோம். அதனால் பாப்பாவெல்லாம் முன்னாடியே தூங்க வச்சுருவாங்க எங்கள் வீட்டில். ராஜமுருகன் வந்தால் அன்றைக்கி தூக்கம் கெட்டுரும் அப்படின்னு. என் தூக்கத்தை கெடுப்பதல்ல அவன் நோக்கம் என்பது தெரியும். தூங்கி கொண்டிருக்கிற எல்லோரையும் விழிக்க வைப்பது தான் அவன் நோக்கம் என்பதை நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த முயற்சி இது ஒரு பெருமுயற்சியான ஒரு படம். இந்த படம் வந்ததற்கு பிறகு, இந்த படம் சென்சார் ஆவதற்கு முன்பு எனக்குள்ள இருந்த பதட்டமெல்லாம் வேறு வேறு விதமான பதட்டங்கள் நிறைய இருந்தது. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு படம். ஒரு மேலோட்டமாக முன்னைத்தனமாக ஒரு படத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய படமாக இது இல்லை. பவா சொன்னது மாதிரியே பள்ளியில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரையில் இருந்து அந்த ஊரினுடைய மண்ணின் கரையில் இருந்து மொத்தமும் ஒரு சிவப்பு கரையை நோக்கி நகர்ந்த ஒரு தருமபுரி மாவட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இதற்குள் என்னென்ன மாதிரியான அரசியல் இருக்கும் என்று நீங்கள் யூகித்துக் கொள்ளலாம். அரசியல் என்றால் இன்றைக்கு வந்து ஏர்போர்ட் நிலையத்தில் 2 எம்பிக்கள் அரைஞ்சிக்கிறது, சட்டமன்றத்தில் அடிச்சுக்கிறது, பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வராமல் விடுறது, இதுதான் அரசியல் என்பதை ஊடகங்களாகிய நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான அரசியல் என்பது மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அந்த கலையில் இருக்கிறது. அந்த கலையை மக்களுக்கானதாக மாற்றக்கூடிய இந்த பெரும் முயற்சிகள் செலியன் மாதிரியான ஒரு ஒளிப்பதிவாளர்களாம் கிடைப்பது வந்து ரொம்ப பெரிய பெருமை என்று தான் நான் நினைப்பேன். என்னன்னா இந்த படத்தில் வந்து இணைந்து பணியாற்றுவதற்கான நபர்கள் வந்து இந்த கதையை கொண்டு வந்து சேர்த்தது என்பதை தாண்டி அவர்களுடைய சித்தாந்தங்கள் கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த படத்திற்கு வந்து செலியன் சார் வந்து ஒளிப்பதிவு செய்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அவர் இசையால் மட்டுமல்ல, கதையால் மட்டுமல்ல, உலக சினிமாவின் பற்றிய மொத்த அறிவையும் மொத்த புரிதலையும் கொண்டிருக்கிறவர். அப்படியான ஒருத்தர் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைத்தோம். அது நினைத்தது மாதிரியே நடந்தது. இந்த படத்திற்கு எல்லாமும் நடந்தது. காரணம் மக்கள் போராட்டம் அல்லது மக்கள் சிந்தனை என்பது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நோக்கி இந்த படம் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த படம் தான் ஜோக்கர் அப்படிங்கிற பேரோடு இருக்க தவிர இந்த படம் உங்களை ஜோக்கடித்து சிரிக்க வைக்கக்கூடிய படமாக இது இருக்காது. உங்களுக்கு படம் முழுக்க வந்து உங்களை சந்தோஷப்படுத்துமே தவிர படம் முடிந்ததற்கு பிறகு இந்த மக்கள் எல்லாரும் எப்படி ஜோக்கராகப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக சொல்லி செல்லும் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை
எழுதுவதற்கு வந்து ராஜமுருகன் எவ்வளவு முனைப்பும் எவ்வளவு ஆர்வமும் எத்தனை ஆண்டுகளும் எத்தனை பயணங்களும் மேற்கொண்டானோ அந்த மொத்த பெருமையும் அந்த மொத்த உழைப்பையும் சாத்தியப்படுத்திய இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் பிரகாஷ் மற்றும் பிரபு இவங்க 2 பேருக்கும் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய திசையை இந்த படத்தை நான் பார்க்கும்தோறும் சாஸ்தாகமாக விழுந்து வணங்குவேன். அந்த அளவுக்கு வந்து சமூக பொறுப்புமிக்க அக்கறையோடு இந்த படத்தை அவர்கள் தயாரிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. மேலதிகமாக இந்த படத்தை பற்றி நான் பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் இந்த படம் நிறைய பேசும் என்பதனால் இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் நன்றிகளை முடிச்சிடுறேன். ஏன்னா அது பெரிய லிஸ்ட் இருக்குது. முதல்ல ராஜமுருகன் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து குக்கு டைமில் சந்தோஷ் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது மொட்டை மாடியில் இந்த மழைலாம் அடிச்சிட்டு இருந்தபோது ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம், அப்படியே வெளியே அந்த சத்தத்தோட. ஸோ அது ரொம்ப புதுமையான ஒரு அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பேசியிருக்கோம் நிறையா. ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு இப்போ இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து இப்போ எல்லாருமே உலகத்தை பார்க்க முடியும், உலகத்துலேருந்து எங்கே எது நடந்தாலும் பார்க்க முடியும். ஸோ இங்கே நடக்கிற விஷயங்களை யதார்த்தமாக ஒரு உலக லெவலில் பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை எப்படி வேணால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற விதத்தில் தான் அதுக்கு மதிப்பு கிடைக்கிது, அதுக்கு பாராட்டு கிடைக்கிது. ஸோ அந்த விதத்தில் வந்து ராஜமுருகன் சார் வந்து ஒரு பெரிய சிந்தனையாளர், எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு பிரதர் கூட மாதிரி அவர். ஸோ இந்த படத்தில் நான் பணியாற்றியதே எனக்கு ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். செழியன் சாருக்கு நன்றி. அவர் வந்து அவரை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நேரில் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கோம். ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன், நான் ரொம்ப மரியாதை கொண்ட ஒரு பெரிய மாமனிதர் அவர். ரொம்ப சினிமாங்கிற இந்த விஷயம், இந்த மீடியம் பற்றின ஒரு ஆழமான ஒரு விஷயங்களை தெரிந்தவர். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பிரபு சார் அண்ட் பிரகாஷ் சார் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ட்ரிவனான ஒரு விஷயத்தை கரெக்டாக எப்படி அதை கரெக்டாக ப்ரமோட் பண்ணி அந்த கான்டெக்ட்குள்ளே அதை கரெக்டாக ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் ரீச் ஆனது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனதுக்கான காரணம் என்னென்னா இந்த படத்தில் இருக்கிற விஷயங்களை மட்டும் அந்த ட்ரெய்லர் பேசினது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். இந்த மாதிரியான படங்கள் மேற்கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல அறிகுறி தெரியுது அதில். அண்டு இப்போ நான் இசைக்கு வரேன். இசையை பற்றி அண்ட் சாரி யுகபாரதி சார், ரமேஷ் வித்யா சாருக்கு என் நன்றிகள். ஏன்னா பாடல்களில் வந்து வரிகள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராங்கான விஷயங்கள். ஸோ அதை வந்து பயஸ்டாக இல்லாமல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லாமல் அந்த கிரே ஏரியாக்குள்ளே ரொம்ப பக்காவாக ஒரு பேலன்ஸ்டாக எழுதியிருக்காரு யுகபாரதி சார். ஜெல்லம்மா பாடலுக்கு ரமேஷ் வித்யா சாருக்கு நன்றி. அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண பாட்டு, ஒரு நல்ல ஆரம்பமாக இருந்தது இந்த ஆல்பம்க்கு. இந்த படத்தில் வந்து நீங்கள் கேட்குற எல்லா மியூசிக்குமே வந்து லைவ் மியூசிக். இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 1% கூட சொல்லலாம், அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து லைவாக ஆக்சுவலாக ரியல் மியூசிஷியன்ஸ் வாசித்தது, மிஷின்கள் வாசிக்கவில்லை. அண்டு இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள், அதான் இது ஒரு உலக படமாக தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லாருமே இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக எனக்கு இருந்தது. இது வந்து ஜென்ரலாக நம்ம மட்டும் பார்க்குற படமாக இல்லை, எனக்கு படமாக இது ரொம்ப ஒரு யூனிவர்சலாக தோணுச்சு அது கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து உலகத்தன்மை, அதாவது ஒரு லோக்கல் விஷயங்களும் மியூசிக்கில் இருக்கணும், உலகத்தன்மையும் இருக்கணும், ஏன்னா எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வேர்ல்டு மியூசிக் கேன்வாஸில் இந்தியன் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான வாய்ப்பை கொடுத்த ராஜமுருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. சோமு சாருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒருத்தர் நடித்து பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா நான் தான் பார்த்தேன் படம், கடைசியில் எஃபெக்ட்ஸ்லாம் முடிஞ்சு நம்ம கிட்ட தான் வரும், நம்மளை தாண்டி தான் போவோம் மிக்ஸிக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் சைலண்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கேரக்டராக ஒருத்தர் மாறுறது. இப்போ நம்ம அதாவது கேரக்டர்களாக மாறி ஒரு காலம் இருந்தது, இப்போ திரும்ப அது வரும்னு நினைக்கிறேன். ஒரு நடிகராக பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ரொம்ப 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 ஐ ரியலி என்ஜாய்ட் ஹிஸ் ஆக்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும். கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம அதாவது இப்போது உண்மையிலே இந்த இன்டர்நெட் இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே ஒரு கிடச்சதுக்கப்புறம் யார் வேணால் இதை பற்றி வேணால் பேசலாம். இந்த காலத்தில் எல்லாருக்குமே அதுக்கான உரிமை இருக்குது, அதுக்கான எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, யார் வேணால் என்ன கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில், அந்த மாதிரி ஒரு டைம் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபிலிம் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இன் மை ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஸோ இது ஒரு டெமோக்ராட்டிக்கான படம்.
இது எல்லாருக்குமான படம். செடியன் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் எம்ஜிஆர் படம் நிறைய பார்ப்பீங்களா அப்படின்னு. படம் அந்த சீனை எடுத்து முடித்த உடனே அது அப்படியே தட்டி ஆடினுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாட் அப்படியே இருந்தது. உடனே ராஜமுருகன் சார் வேகமாக ஓடி இருந்து, சூப்பராக இருக்குது அந்த லைட் ஆடுறது ஆன்ட்டு ஓடிட்டார். ஓடினோடனே செடியன் சார் அவர் ஒரு எம்ஜிஆர் படம் நிறைய பார்ப்பார் போல இருக்கு. ஸோ கலை வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அது அழுகையான விஷயமா இருந்தாலும் அந்த ஆக்டரும் அந்த சூழ்நிலையும் அந்த டெக்னீஷியன்ஸும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணால் சிறப்பாக வரும். அது அதுக்காக தான் நான் இந்த உதாரணங்கள் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய அனுபவமாக இருந்தது இந்த படத்தில் நடித்தது. எல்லாருக்கும் நன்றி. ராஜமுருகன் சாருக்கும் சரி, செழியன் சாருக்கும், கோ ஆக்டர்ஸ் ரம்யா பாண்டியன், காயத்ரி, ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு மற்றும் ஷாத் பிரகாஷ் பாபு, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இவர் உலக படம்னு சொன்னார் ஷான் ரோல்டன். உலக படத்தில் நடித்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாலுமே இது உலக படம் தான், எந்த விதத்துலேயும் உங்களை அதிருப்திப்படுத்தாது. ஏன்னா ஷான் ரோல்டனுடைய மியூசிக் வந்து எல்லாருமே என்னை ஜோக்கர் தான் கூப்பிடுறாங்க. அப்புறம் வந்து என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு தான் என்னை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க யுகபாரதி சாருடைய வரிகள். அப்புறம் ரமேஷ் வைத்யா, நீலமலை காட்டுக்குள்ளே நீ நானும் பார்த்து வச்ச முட்டையெல்லாம் பட்சிகளாக பறக்குது, மிகப்பெரிய கற்பனையை உண்டு பண்ணுது அந்த வரிகளை கேட்கும்போது. ரொம்ப நன்றி ரமேஷ் வைத்யா சார், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். மூரா ஐயா வந்து அந்த ஜெயகாந்தன் லுக்குக்குள்ளே போனோடனே நாங்கள்லாம் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல. நான் 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம், நிறையா பேசிகிட்டு இருப்போம் என்ன இப்படி அப்படின்னா. அதெல்லாமே படத்தில் இருக்குது. நல்ல லவ் போர்ஷன்ஸ் இருக்குது. காயத்ரி அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பவா சார், அவர் வந்து திருவண்ணாமலையில் வந்து ஒரு இலக்கிய டான் மாதிரி. அவர் அவனா வாடா அப்படிங்கிற மாதிரி அவர் இலக்கிய டான் திருவண்ணாமலையில். எனக்கு திருவண்ணாமலையில், நான் இப்போ திருவண்ணாமலையில் வசிக்கிறேன், அப்போலேருந்து நிறைய பழக்கம். அவருடைய குரல் அந்த 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 ஷேப்பே ரொம்ப கேட்க இனிமையாக இருக்கும் அவருடைய குரல். எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதின மாதிரியும் ஒரு ஃபீலிங்கோடு இருக்கேன். நிஜமாக அடிவயிறெல்லாம் பட்டாம்பூச்சி பிறகுது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல கிராஃப்டை பார்க்க முடியும். ஏன்னா பெருமைக்காக சொல்ல, ஒரு 10 வருஷம் இந்த நடிப்பு துறையில் பயிற்சி எடுத்துக்கிட்டதுனால நான் இதை வந்து ஒரு கிராஃப்டாக தான் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா ஆக்டிங்கான கிராஃப்ட் பார்க்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை ஆகஸ்ட் 12 திரையரங்கில் வந்து பார்த்து வெற்றி பெற செய்யணும்னு எல்லார்ட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஊடகத்துறை அதுக்கு மிகப்பெரிய உதவி செய்யணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை, ஒரு எளிமையான படத்தை, அது ட்ரெய்லர்லேருந்தே அதற்கான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய பத்திரிகை எனது ஊடக நண்பர்களுக்கு நன்றி. முதல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்தை எழுதி இந்த படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு அது வந்து என்னுடைய விருப்பம் சார்ந்த விஷயந்தான். 15 வருஷமாக நான் இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எழுத்தில், இயக்க பணிகளில், எல்லாத்துலேயுமே நான் விரும்புகிற மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதற்கான விஷயங்களை தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதை நான் எழுதுனதுலையோ இதை எடுத்ததுலையோ எந்த விதமான விஷயமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதை தயாரிக்க வந்த எஸ்ஆர் பிரபு, பிரகாஷ், அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். நிச்சயமாக இந்த படம் என்ன, இந்த படம் வந்து அப்படி இருக்குது, அது அப்படிலாம் ஒரு எளிமையான படம். இந்த படம் நினச்ச விஷயத்தை எடுத்திருக்கேன், நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லணும், அவ்வளோதான். பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நான் என்ன செய்ய விரும்பினேன் அப்படின்னா, ஒரு மோசமான ஒரு மனநிலை, ஒரு போக்கு வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்குது. என்ன அப்படின்னா, அரசியல் பேசுவதற்கான தயக்கம். 50 வருடங்களுக்கு முன்பு இருந்த தயக்கம் கொஞ்சம் குறைஞ்சி வேற ஒரு ஃப்ரீடம்குள்ளே தானே நம்ம போகணும். அதுக்கு ஆப்போசிட்டாக அரசியல் பேசுவதற்கான தீவிரமான தயக்கம் வந்து இப்போ திரும்ப வந்திருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா, இன்றைக்கி இணையதளங்கள்லாம் வந்த பிறகு ரொம்ப சாதாரண குடிமகன் கூட அரசியலை பேச முடியும், எது குறித்துமான கமெண்ட்டுகள் பண்ண முடியும், எந்த உன்னதங்களையுமே கேள்வி பண்ண முடியும். அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன். அதுதான் ஜனநாயகத்தின் புதிய பாதையை திறந்து விட்டுருக்கு கடந்த 5-10 வருடங்களில். ஆனால் சினிமாவில் ஏன் அது வரவே மாட்டேங்குதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சினிமாங்கிற கிராஃப்ட்டுக்குள்ளே மட்டும் ஏன் அது வரவே மாட்டேங்குது? நான் பத்திரிகைக்காரனாக இருந்திருக்கேன். நான் வந்து நிறைய பத்திரிகைகளில் அரசியல் காமெடிகள், நையாண்டிகள், இது கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன்.
அதில் எந்த தயக்கமுமே இல்லை, அதுக்கு எந்த சென்சாருமே கிடையாது. பட் சினிமான்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போது மட்டும் எழுதும்போதே இது வருமா, இது வராதா, இது அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஏராளமான தயக்கங்கள் ஏன் வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. ஸோ அப்படிலாம் தயக்கமே இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதி சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சியாக தான் இந்த ஜோக்கரை நான் எழுதினேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல் குறித்தான சினிமாவின் பார்வையை, சினிமாக்காரர்களின் தயக்கத்தை, பயத்தை உடைப்பதற்கு ஒரு சின்ன ஒரு டோரா இந்த படம் இருக்கணும். ஏற்கனவே வந்திருக்கு நிறையா அந்த மாதிரி, பட் இது ஒரு அடுத்த கட்டமான ஒரு டோரா இருக்கணும்னு நினச்சி தான் இந்த கதையை எழுதினேன். ஸோ அதை எந்த விதமான ஒரு சின்ன வார்த்தை கூட இது இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிற வார்த்தையே இல்லாமல், ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக எழுதலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்டை எழுத வச்சு, அடுத்த டிராஃப்ட் எழுத வச்சு, அதை அப்படியே எந்த ஒரு வார்த்தையும் கட் பண்ணாமல் எடுத்து அதை கொடுத்த விஷயம் வந்து தயாரிப்பாளர்களோடது தான். அவங்களுடைய அக்கறையினால் மட்டுமே இந்த படம் வந்திருக்கு. அதனால் முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான ஒரு அரசியல் விஷயத்தை, அரசியல் அப்படின்ன உடனே எல்லாருமே அதை வந்து பதவிகளோடையும் அதிகாரத்தோடையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அதுதான் அரசியல் பற்றின ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நேரடியாக வந்து யாரை பாதிக்கும், அந்த தலைவர் என்ன சொல்லுவார், இந்த தலைவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது தொடர்ந்து வந்து கலைஞர்களை வந்து நாம் தொடர்ந்து வெவ்வேறு பின்னணிகளோடையே வச்சு பார்க்குறோம். ஒன்று அரசியல் ரீதியான இயக்க பின்னணி, அல்லது சாதி ரீதியான பின்னணி, இப்படி வந்து எந்த கலைஞரையுமே அணுகக்கூடாதுங்கிறதா என்னுடைய விருப்பம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல் என்பது மக்களுக்கான விஷயம் மட்டும்தான். அது வந்து கட்சி சார்ந்ததல்ல, கரைவேட்டிகள் சார்ந்ததல்ல. சொல்லப்போனால் தேர்தல் அரசியலே கிடையாது, அது வியாபாரம், அது பிஸ்னஸ். அதனால தான் பெரியார், அம்பேத்கர் தேர்தல் அரசியலை முன்னெடுக்காமல் மக்களுக்கான அரசியலை மட்டுமே முன்னெடுத்தார்கள். ஏன் பெரியாருடைய அரசியல் தானே இன்றைக்கி வரைக்கும் 75 வருடங்களாக தமிழ்நாட்டை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஏன் பெரியார் தேர்தலுக்கு வரல? தேர்தல் அரசியல் வியாபாரம், அது இல்லை அரசியல். ஸோ அரசியல் என்பது தினசரி மக்களுடைய தினசரி தொடர்புடையது. அதை குறித்தான ஒரு உரையாடலை திறந்து விடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முக்கியமான நோக்கம். அது ஓரளவு நிறைவேறிஇருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தில் என்னோட பணியாற்றியவர்கள், செலியன் சார் இந்த படத்தை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போனது அவருடைய கேமரா தான், அவருடைய உழைப்பு தான். அதுக்காக நன்றி சொல்லணும். ஷான் ரோல்டனோட மியூசிக்கு நம்முடைய போக்கை வந்து கரெக்டாக ஒரு வேர்ல்டு தன்மைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். என்னோட ஆசைக்கு ஒரு வடிவம் கொடுத்த ஷான் ரோல்டனோட இசை. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், பாடல்கள் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அவருடைய பங்களிப்பு, ஒரு யுகபாரதி அண்ணனுடைய வரிகள், அப்புறம் கதையிலையும் தொடர்ந்து யுகபாரதி அண்ணனோட நான் எந்த ஸ்கிரிப்ட்னாலும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது இந்த படம் ஒரு அரசியல் இருக்கிறதுனால அவருடைய பங்களிப்பு இதில் இருக்குது. ரமேஷ் வித்யானனுடைய வரிகள். சோமு வந்து நிச்சயமாக இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு கலைஞன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நான் அவர்கிட்ட சொல்கிறது, இந்த படம் அதுக்கப்புறம் வந்துட்டு போய் ஏதாவது தப்பான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, உங்களுக்கான ஒரு பாதை உருவாகணும். ஒரு நவாசுதீன் சித்திக்கு இன்றைக்கி இந்தியில் இருக்கிற ஒரு இடம் வந்து தென்னிந்தியாவில் உங்களுக்கு உருவாகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ஒரு கதை களங்களை, அப்படியான விஷயங்களை உங்களுக்காக உருவாக்குற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு நம்புகிறேன்னா அதுக்கு தகுதியான ஆள் மூராய்யா ரொம்ப மிக அற்புதமான ஒரு கலைஞன். அவருடைய திறமை, அவருடைய ஆளுமைக்கு சினிமாவில் இடம் கிடைக்கலங்கிறது தான் என்னுடைய, அதுக்காக தான் அவரை இந்த கேரக்டரில் நடிக்க வச்சேன். அவருடைய ரியலாகவே மிகப்பெரிய அறச்சீற்றம் கொண்டவர் அவர். இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஒரு வழக்கு பாஞ்சி அவரை போலீஸ் தேடிட்டு இருந்தது விஷயத்துக்காக. அது வந்து நேர்மையின் பலனா. ஸோ அப்படி நடுவில் ஒரு 2 நாள் நான் கோர்ட்டுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு இருந்தார். அதனாலேயே கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். அப்படியான சொல்லப்போனால் இந்த படத்தை நடித்த எல்லாருமே வந்து அந்தந்த மனநிலை சார்ந்தவங்க தான். ஷானாக இருக்கட்டும், செலியன் சாராக இருக்கட்டும், குரு, எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ஜிப்சி மனநிலை இருக்கிறவங்க. அதனால தான் இதில் அந்த ஒரிஜினல் தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பவா சார் ஒரு ரைட்டராக அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில். அவருடைய வீடுங்கிறது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு மையமாக இருக்குது. அது முக்கியமான சினிமாக்காரர்களுக்கும் சரி, இலக்கிய சந்திப்புகளுக்கும் சரி, அவர் வந்து ஒரு ஜங்ஷன். திருவண்ணாமலையில் அவருடைய வீடுங்கிறது ஒரு ஜங்ஷன். அவரை வந்து ஒரு ரைட்டராக, ஒரு கதை சொல்லியாக பார்த்து வியந்திருக்கிறேன் நான். பட் அவருடைய உருவம், அவருடைய குரல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீச்சு வந்து நான் சினிமாவில் பதிவாகணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அவரை தேடி போனேன். அவர் வந்து ரொம்ப படத்தை பார்த்துட்டு அவருடைய நடிப்பு ரொம்ப இயல்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
பரமெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி பேசினா அவருக்கு. ஸோ அவருடைய இந்த படத்தில் ஒரு நடிகனாக வந்து அவர் வெளிப்பட்டதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் ரம்யா, காயத்ரின்னு 2 பெண்கள் ரொம்ப பர்ஃபார்ம் ஓரியன்டான 2 நடிகைகள் தமிழுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில். ஸோ பொதுவாக நான் எப்போவுமே ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு நினைப்பேன். அதை வந்து ஒருபோதும் வந்து அவங்கள வெறுமனே பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இப்போ இல்லை, எப்போவுமே அதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இந்த படத்துலையும் அது நடந்திருக்கு. சொல்லப்போனால் அந்த பெண் கதாபாத்திரம் தான் இந்த படத்தை இயக்கக்கூடிய, இந்த கதையை இயக்கக்கூடியவர்கள். அதில் வந்து ரொம்ப சிறப்பாக 2 பேரும் வெளிப்பட்டிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தை நிச்சயமாக தேட்டரில் வந்து பார்த்து இந்த படம் பற்றின விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஊடகங்களுக்கு நன்றி. தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு இந்த படத்திற்கான விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என்னோட ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு இந்த படத்தில் என்னோடு பணியாற்றிய உதவி இயக்குநர்களை வந்து உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மேடைக்கு அழைத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜான்சன் சார், இந்த படத்தின் PRO ஜான்சன் சார், அவர் தொடர்ந்து இந்த படத்துக்காக அவர் எடுத்துக்கிட்ட சிரமங்கள் ரொம்ப அதிகம். அவர் வந்து கண்டென்ட்டாக பேசுவார். அவர் சும்மா வெறுமனே அதை ஒரு விளம்பரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த படத்தின் தன்மை என்ன, அதோட கண்டென்ட் என்னன்னு தொடர்ந்து அது குறித்தான அக்கறையோடு பேசிகிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு நன்றி. இந்த படத்தின் எடிட்டர் சண்முகம் வேலுசாமி, அவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். அவர் வரல, அவர் அந்த வேலைகளில் இருக்கார், ஃபைனல் ஒர்க்கில். ஸோ டே நைட்டாக இந்த படத்துக்கு, ஏன்னா இந்த மாதிரி இந்த படம் எடுக்கும்போது நம்ம வெவ்வேறு விதமாக கட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ கிட்டத்தட்ட பல மாதங்கள் வந்து டே நைட்டு தூங்காமல் அந்த வேலைகளிலே தொடர்ந்து இருந்த எடிட்டர் சண்முகம் வேலுசாமி, அவருக்கும் மற்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். ராஜமுருகன் அவர்கள் இயக்குனர். எந்த பந்தை போட்டாலும் விழும்பி விளையாடுகிற ஒரு மனிதர். எந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் அதை நம் மனதில் பதிகிற விதமாக, ரசிக்கிற விதமாக சொல்லுவது எல்லா விதமாகவும் இருக்கும். ஒரு பிரியமான ஒரு அத்தை செத்து போச்சுனாக்கா 6 பக்கத்துக்கு முழு நீள சிரிப்பு, சிரிச்சு வயிறு வலி. கடைசியில் மூடி வச்சுட்டு அந்த பக்கம் போனோம்னா ஒரு நாள் 2 நாளைக்கு கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சோகத்தை சொல்வதற்கு ஒரு நகைச்சுவை, எதுவாக இருந்தாலும் ஒரு நகைச்சுவை சொல்லும் பொழுது ஒரு மாறுபட்ட கருத்தை அப்ரோச்சில் அதை சொல்லும் பொழுது மனதில் ஆழ பதியக்கூடிய ஒரு ஆசாமி. ஷான் ரோலர், அதாவது ஒரு தடிக்கு விழுந்தால் கூட டக் என்பது போல் இசையாக விழாமல், மியூசிக் தானே சினிமாக்காக, அந்த ஃபீலிங்க்கு தானே மியூசிக்கு, இது அது போடக்கூடிய இப்போ உள்ள எனக்கு வந்து இளைஞர் என்றவரை சொல்லலாம் என் வயசுக்கு, அந்த மாதிரியான ஒரு ஆள். இந்த ட்ரெய்லர்லேயே நாம் பார்க்கிற பொழுது அந்த 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 மனிதன் சோமசுந்தரம் நடிகர் சட்டம் வந்து அயன் பண்ணலை என்பதற்கு அந்த சின்ன சுருக்கம் தெரிகிற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு. நாட்டிய சாஸ்திரத்தில் ஒரு விதிமுறை சொல்வார்கள், ஒரு பெண்மணி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த இடத்தில் நிறுத்தினாலும் அது சிற்ப சாஸ்திரத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதாவது ஒரு நாட்டிய சாஸ்திர விதி. அது மாதிரி எங்கு நிறுத்தினாலும் அது ஒரு சிற்பம் மாதிரியோ அது ஒரு ஓவியம் மாதிரியோ இருக்கும். இப்படி எல்லாமாக சேர்ந்து அது போக அந்த இசை பாடல்களை நம்ம திரும்ப கேட்டோம். இதில் நான் பேசுவதற்கு ஒரு வந்து அந்த செல்லம்மா ஆலோலம்மான்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு இருக்குது. அது அந்த அந்த பாணி தான். அப்படி எழுதி கொடுத்துட்டோம்னாக்க அது எந்த இடத்துல அது வந்து தங்கமாக உருமாக இருக்கிறது, அந்த ஆல்கமி இங்கே இருக்கிறது அருமையாக. அது ஒன்று. அந்த நண்பன் இளைய சகோதரர் யுகபாரதி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அடிச்சானா பின்னு அந்த வரிகளை திருப்பி சொல்றதுக்கு பயமா இருக்கு. அந்த வரியை கோட் பண்ணி பாராட்டலாம் அப்படின்னாக்க ஊழலுக்கு டீலருங்கிறதுலேருந்து அந்த பாட்டில் ஒவ்வொன்றுமே 4 இல்லையே அப்படின்னு நினச்சோம்னா அது 6. அது மாதிரி ஒரு பயமா இருக்கு. தேவைப்படுகிறது நமக்கு என்ன நினைத்து கொண்டிருப்பதை கலைகள் கொடுக்கின்றன, சினிமாவும் சரி இலக்கியமாகவும் இருக்கட்டும். ஆனால் தேவைப்படுவது என்பது நமக்கு என்ன தெரிகிறதோ அதுங்கிறது இல்லாமல் உண்மையான தேவை, உங்களுக்கு என்னென்ன தேவை என்று சுட்டி காட்டுவது, அது மாதிரியான ஒரு படம். அதை வந்து அதிகபட்சமாக சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய இந்த படத்தை உங்களோடு எல்லாரோடும் சேர்ந்து பார்ப்பதற்கு நானும் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்து மிக்க நன்றி. வணக்கம், நான் சதீஷ்குமார், இந்த படத்தோட கலை இயக்குனர். முதல்ல எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு தந்த திரு பிரபு சார், பிரகாஷ் சார், அப்புறம் தங்கபர்பா சார், அப்புறம் இயக்குனர் திரு ராஜமுருகன் சார், செலியன் சார், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த படம் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தது, தருமபுரியில் நடக்கிற கதை. இது கதையும் அந்த மாதிரி கதை, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை பார்க்குறது. அப்புறம் இந்த படம் சுவாரஸ்யமான
படமாக இருந்தது. எனக்கு ரொம்ப முக்கியமாக செட்டு போடலாம் ஆர்ட்லேயும் அங்கே நிறைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு அரசாங்க அலுவலகங்கள்லாம் வந்து செட்டு போகிற மாதிரி இருந்தது. அதில் சொல்லப்போனால் சுவாரஸ்யமாக ஒரு சம்பவம் நடந்து ஒரு செட்டு ஒன்று போடணும், ஒரு கடத்தெருவில் ஒயின் ஷாப் செட்டு ஒன்று. அது போட்டு முடித்து பேனர் வச்சோடனே கடை போர்டு வச்சோடனே வந்துட்டாங்க குடிமக்கள். வந்த உடனே இந்த மாதிரி சரக்கு போட்டுருக்கணும், இல்லை சார் இது ஷூட்டிங்காக போட்டுருன்னு சொல்லி சமாளித்து ஒருத்தர் அனுப்பி விட்டுருந்தோம். அவர் ஒருத்தர் வந்து அவர் பெரியவர் வந்து சரக்கு கொடுங்க, குவார்டர் ஒன்று கொடுங்க. இல்லை சார் இது ஷூட்டிங்காக எடுத்துச்சு பண்ணேன், மவராசனா பண்ணேன், நீ குவார்டரை கொடுத்து நீ ஷூட்டிங் பண்ணேன் என்ன பண்ண. அது இல்லை சார் இது வந்து ஷூட்டிங்காக நாங்கள் வச்சுருக்கோம், இது வந்து இது செட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அது சமாதானமே ஆகலை. ரொம்ப கம்பல் பண்ணி இப்போ இல்லை சார் அது கொடுக்குறது இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோன்னே போகும்போது குழம்பிகிட்டே போகிறார் அவர். இவங்க ஷூட்டிங்லாம் விட்றானுங்க, நமக்கு சரக்கு கொடுக்க மாட்டாங்க, குடிமக்களுக்கு தானே மொதல் உரிமை, இது நமக்கு இங்கே போய் நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போகிற வரவங்க தான் புலம்பிட்டு போகிறாரு. அது மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான். இப்போ கோடைரக்டர் சரவணன் சார், அப்புறம் ராஜாராம் சிராஜ் சார் எல்லாம் போயிருந்தோம் நாங்கள். அங்கே போனால் ஒரு பில்டிங், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் செட்டு போடணும், அந்த பில்டிங் பார்க்குறதுக்கு போனோம். அங்கே யார் சார் இல்லை யார் இது பில்டிங் ஓனரு, அவங்க பேசணும் பண்ணோன்னே அவர் வந்தார். சார் நான் அந்த இதுக்கு ஓனர் இருக்கணும். சரிங்க சார் இந்த செட்டு போகணும், நம்ம தம்பி கடை தான் அதெல்லாம் போட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே எல்லா இடத்துலையும் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணார். ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சாயந்தரம் வந்து எனக்கு செட்டு போட ஆரம்பிப்போம் சார், நாளைக்கு காலைல ஷூட்டு, அதனால் கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். நான் பார்த்துக்கிறேன் சார், எல்லாம் நம்ம இடம் நம்ம பார்த்துக்காம நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. சரி நான் போயிட்டு வந்துட்டோம். ஒரு 7:30 மணிக்கு நாங்கள் போகிறோம். திரும்ப போனால் கடைலாம் பூட்டிருக்கு, யாரையுமே காணும். எங்கே ஆள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்துலலாம் விசாரிச்சா ஒரு குரல் போகுது, சார் இங்கே இருக்கேன் சார் அப்படின்னு. யார் எங்கேயா இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா கிரில்லை போட்டு பூட்டி வச்சுருக்காங்க பக்கத்து கடையில். என்ன சார் இங்கே இருக்கீங்க உள்ளே இருக்கீங்கன்னா, சார் என் பொண்டாட்டி நான் பூட்டா சார், வந்து பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்டி வச்சிட்டா சார் என்ன அப்படின்னு சொல்லி அவரும் ஃபுல் மப்பில் இருக்கார். அடப்போ காலைல ஷூட்டிங் ஆயிடுச்சு என்ன இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களே அப்படின்னா, இல்லை சார் நான் யாரும் நான் பார்த்து நீ போய் பண்ணுங்க சார், ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் வாங்க சார், அப்புறம் நாங்கள் பண்ணுறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்க. இந்த மாதிரி தினந்தனம் வந்து பயங்கரமான சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு வந்து போகிறது. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வேலை பார்த்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். மொத்த டீமுமே ரொம்ப நல்ல டீம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு 30 வருஷமாக தமிழ் சினிமா ஃபீல்டில் நிறைய நண்பர்கள் உண்டு. ஒரு 10 முறையாச்சும் என்னை பாலுமகேந்திரா சார் வந்து என் படத்தை நடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எப்பயுமே நான் ஒத்துருந்தே இல்லை. எனக்கு அது தெரியாது சார், நான் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து எழுதினுக்கிறேன் சார், நடிக்கலாம் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான நண்பர்கள் ஒருத்தர் மிஷ்கின், அவர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவருடைய பிசாசு படத்தில் என்னை நடிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டர்லாம் கொடுத்து அதுக்கு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டோம். நாளை காலைல ஷூட்டிங்னா இன்றைக்கி போய் நான் அவரை தனியாக கூப்பிட்டு மிஷ்கின் எனக்கு நடிக்கலாம் வராது, தயவுசெய்து என்னை விட்டுருங்க மிஷ்கின் அப்படின்ட்டேன். ஆனால் ராஜ்முருகன் வந்து ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்க வரணும், இந்த மாதிரி நீங்கள் என் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ என்னால் அந்த குரலை வந்து தட்டவே முடியல. இன்றைக்கி சாயங்காலம் அவருடைய உதவி இயக்குநர்களோடு வந்து எங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து நாங்கள் ஒரு 2 மணி நேரம் அந்த கதையை அவர் எனக்கு விளக்கி சொன்னார். எனக்கு உடனே இது ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய நிகழ்வில் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும், நம்ம எப்படி தான் நடிக்கிறோன்னு பார்த்துடலாம் அப்படின்னு தான் நான் அந்த டீமோட போய் இணைஞ்சேன். என் வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான நாட்களில் அந்த படப்பிடிப்பில் நான் இருந்த அந்த 20 நாட்களை வந்து சொல்லணும். நான் இப்போ சமீபத்தில் எங்கள் நிலத்தில் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க, ஒரு 10 நண்பர்கள் சினிமா டிஸ்கஷன் பண்ணணுன்னு அந்த இடத்த கேட்டாங்கன்னு கொடுத்தேன். அது அவங்க போன உடனே நான் அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாட்டில் இருந்துச்சு. இப்போ மொத்த க்ரியேட்டிவிட்டியும் வந்து இந்த மாதிரி குடி வந்து முழுக்க சிதைச்சிடுது. நான் இந்த டீமை வந்து நான் பார்த்ததில் ஒரு மிக ஒழுங்காக எந்த வேலையை நம்ம எடுத்தோன்றதில் வந்து அவ்வளவு சின்சியராக வேலை பார்த்தார்கள். பிரபு சார் வந்து இன்றைக்கி தான் நான் முதலாக பார்த்தேன். அவருக்கு இந்த டீமை பற்றி நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா, ஒரு மகா பெரிய வலி இருக்குது இவங்க எல்லாருக்கும். இந்த உடல் ரீதியான வலி தான் அது, மன ரீதியான சந்தோஷம்தான் அது. அந்த வலி வந்து ஒரு 6 மாதம் இவங்க எல்லாம் படுத்து தூங்கினா கூட தீராதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நைட் 2 மணி 3 மணிக்கு ஷூட்டிங் முடியும், நாங்கள் போய் ரூமில் படுக்கலான்னு போவோம், இவங்க வந்து 5 மணிக்கு மறுபடியும் அடுத்த ஷெடியூல் ஆரம்பித்து நடிச்சுருப்பாங்க, வேலை பார்த்துருப்பாங்க. செடியன் சார்லாம் அவருடைய அந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பிரித்து எடுத்து போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெயின் வந்து இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கும். அந்த பின்னாடி இருக்கிற பெயின் தான் அந்த காட்சிகளில் வந்து அப்படிங்கிற லேசாக கசிஞ்சு இருக்கிறதா எனக்கு தோணுது. நண்பர்களே, நான் வந்து திருவண்ணாமலை, வேலூர், தர்மபுரி இந்த மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய லேண்ட்ஸ்கேப்பில் ஸ்க்ரீனில் பதியவே இல்லை.
ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, எழுத்துலேயும் பதிவேற்று. திரும்ப திரும்ப திருநெல்வேலியும் தஞ்சாவூரும் சென்னையும் அப்படி மட்டும்தான் ஸ்க்ரீன்லேயே எழுத்துலேயும் வந்திருக்கு. ஆனால் ஒரு பெரிய இந்த கேன்வாஸில் மலைமறைவு பிரதேசமாகவாச்சு நாங்களும் மனுஷங்க தான். எங்கள் ஊர்லேயும் ஏழ்மை இருக்குது, வறுமை இருக்குது. எங்கள் மனுஷங்களையும் பூ பூத்தா அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே மகிழ்கிற மனுஷங்க இருக்காங்க. எங்கள் ஜனங்களும் ஈர மல்லாட்டி அப்படியே கூடையாக காரில் வரவங்களுக்கு தூக்கி கொடுக்குறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் இந்த தமிழ் ஸ்க்ரீனில் வரவே இல்லை. முதல் முறையாக எனக்கு தெரிந்து இப்படி ஒரு அட்டம்ப்ட் ராஜமுருகன் பண்ணியிருக்காரு. மிக மிக துல்லியமாக நுட்பமான வேலைகளை இவங்க பார்த்துருக்காங்க. பத்திரிகையாளர்களும் மீடியாக்காரர்களும் இந்த நுட்பத்தை கவனிக்க வேண்டும். நான் ரொம்ப தோழமையோடு உங்களை கேட்டுருக்கேன். இந்த தர்மபுரி மாவட்டத்தினுடைய மனிதர்களுடைய பல் இடையில ஒரு லேசான மஞ்சள் படிமங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்னைக்கு ஒரு நாளும் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வர ஒரு ஆளை நிறுத்தி உன் பல்ல காமி அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லேசான மஞ்சள் படிமம் அங்கே இருக்கிற தண்ணியினுடைய எஃபெக்ட். அந்த மஞ்சளை கூட அவங்க இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க இங்கேருந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு ஒரு ஏசி கார்களில் போய் இறங்கி கேமரா ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுக்கல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு வருடமாக அந்த லேண்ட்ஸ்கேப்லேயே அந்த மனிதர்களாகவே கிடந்திருக்காங்க. போச்சம்பள்ளி சந்தையிலேருந்து ஆரம்பித்து அரூர் வரையில் அவங்க சுற்றி அலைஞ்சி ஒவ்வொரு சந்தையாக போய் அந்த மக்கள் என்ன மாதிரியான சட்டைகளை விரும்புவாங்க. எல்லாருமே தர்மபுரி மாவட்டத்தில் பிளைன் ஷர்ட் போடுறவங்கள அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. எல்லாருமே கட்டம் போட்ட சட்டைகளும் கட்டம் போட்ட லுங்கிகளையும் அவங்க தேர்ந்தெடுக்காங்க. அந்த 30 வரையிலும் அந்த டீம் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த ரம்யாலாம் இப்போ பக்கத்தில் உட்காரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சினிமா கதாநாயகி பக்கத்தில் உட்காந்துக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக நான் அவங்களோட நடித்த இடம். அவங்க தலையிலேருந்து ஒரு வேப்பம் கொட்ட ஸ்மெல் வர்றதை நான் கவனிப்பேன். அதனால் இவங்க இப்படிலாம் ஒரு மாடர்னான ஆட்களாக இந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு என்னால் நினைச்சே பார்க்க முடியல. நீங்கள் கரிசல் காடுகள்லேருந்து வர பெண்களுடைய நீங்கள் அவங்கள அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்க மேலேருந்து ஒரு கந்தக சுமலும் ஒரு வத்திக்குச்சிக்கு போடுற அந்த மருந்து சுமலும் அந்த பெண்கள் மேலேருந்து வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த சுமலை யார் சார் எழுதியிருக்கீங்க? யார் சார் அதெல்லாம் ஸ்க்ரீனில் வருது? எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஸ்மெல், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஆடை, எல்லாருமே அப்படியே பலபலன்னு இருக்காங்க. இப்போ எங்களுடைய அசலான பெண்களை நாங்கள் என்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுன்ற பெரிய ஏக்கம்லாம் அந்த படம் தீர்த்து வச்சு அவங்கள பொண்ணு பார்க்குற ஒரு சீன் வரும். அதை மட்டும் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சீனில் நாங்கள் அவங்க ஒரு 10க்கு 10 வீடு நாம் ஏதோ வீடுன்றோம், அப்புறம் தனி அறைகள்ன்றோம், 2 ஏசி போடுறோம், 10லன்றோம், ஸ்க்ரீன் போடுறோம். ஆனால் அந்த வீடே ஒரு 10க்கு 10. அந்த வீட்டில் ஒரு பழைய புடவை தொங்கி நிறுச்சு. ரொம்ப ஆர்வம் மிகுதியில் அந்த எதுக்கு இந்த புடவை தொங்குதுன்னு அந்த ஒரு சின்ன ஷார்ட்டாக இருக்கும். அதை அப்படியே விலக்கி பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு 2க்கு 2ல் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே. இந்த வீடே ஒரு 10க்கு 10. அந்த புடவையை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அப்போ அவருடைய மொத்த ஜீவிதமே இதுக்குள்ளே தான், மொத்த வாழ்க்கை அதுக்குள்ளதான் அவருடைய உறவு, அதுக்குள்ளதான் அவங்களுடைய காதல், அதுக்குள்ளதான் அவங்களுடைய டெத்து, அதுக்குள்ளதான் அந்த பொண்ணு பார்க்கறது. இந்த லைஃப்பை தமிழ்ல எத்தனை ரைட்டர் கவனிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை ரைட்டர் கவனிச்சிருக்காங்க இதை ஸ்க்ரீனுக்கு மாற்றணும் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. கடைசியாக சுந்தரராமசாமி ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருப்பார். ஒரு கலைஞன் ஒரு ரைட்டர் 1000 விஷயத்தை ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒரு மிகுந்த தேர்ந்த சினிமோட்டாஃபர் அல்லது ஒரு டைரக்டர், ஒரு கலைஞர் மட்டும்தான் அதை சிந்தாமல் செதறாமல் அப்படியே ஸ்க்ரீனுக்கு மாற்ற முடியும். ஜான் ஆபிரகாம் பற்றி நம்ம 1000 விஷயங்கள் பேசலாம். ஆனால் ஜான் தன்னுடைய படத்தை தன்னுடைய நிறைய ஃபீல் பண்ணார். அவர் நிறைய பேசினார், மக்கள்கிட்ட போய் பேசினார். ₹1 கொடுங்க ஒரு படத்தை இந்த கிரவுண்டில் போட்டு காமிக்கலாம் சொன்னார். ஆனால் அவருடைய சொந்த படங்களுக்கு அவர் அந்த கலையை தன்னுடைய ஸ்க்ரீனுக்கு மாற்றவே தெரியல, எல்லாத்தையுமே சிந்திட்டார். நமக்கு ஒரு வெற்று ஸ்க்ரீன் தான். ஒரு வாட்டி மம்முட்டி சார்ட்ட பேசினது அவர் பயங்கரமா சண்டைக்கு வந்தாருங்க. ஜான் பத்திலாம் பேசாத, நீ அவர் எப்படிப்பட்ட கழக வாழ்க்கை வேணா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா ஸ்க்ரீன்ல ஜான் நமக்கு எண்ணத்தை கடத்திட்டு போயிடும், அதை மட்டும் பேசுங்க. இந்த படத்தில் ராஜமுருகன், செழியன் மாதிரியான மகத்தான கலைஞர்கள் எந்த பெரிய பிரம்மாண்டங்களும் இல்லாமல், எந்த விதமான முகப்பூச்சிகளும் இல்லாமல் அச்சு அசலான மனிதர்களை இந்த ஸ்கிரீனுக்கு கடத்தியிருக்கிறார்கள். இந்த படத்தை நம்முடைய படமாக நாம் உணர வேண்டும். அந்த இடத்துக்கு இன்னும் தமிழ் சமூகம் நகரவில்லை.
அவர்கள் இன்னும் பிரம்மாண்டங்களை நோக்கி, இன்னும் பெரிய பெரிய கட்டவுட்டுகளை நோக்கி, இன்னும் அண்ணாந்து பார்க்கிற மனிதர்களை மட்டுமே சினிமாவாக நம்பிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஸ்கிரீனை தொட்டைங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் வந்தது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம புள்ள எடுத்திருக்கு, நம்ம பையன் எடுத்திருக்கான் என்கிற உணர்வுக்கு தமிழ் சமூகத்தை நகர்த்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த படம் 1 இன்ச்சாவது நகர்த்தும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.